when we walk do according to His word, God will take care of everything. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பாராட்டி வருகிறதான அவருடைய எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அற்புதமாக இந்த ஆண்டவர் நம்மை சுமந்து வருகிறார். ஆச்சரியமாக இந்த ஆண்டவர் நடத்தி வருகிறார். அவருடைய வழிகளுக்காய், அவருடைய பாதைகளுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. வழி இதுவே, இதில் நடுவுங்கள் என்று நம்மை போதித்து நடத்துகிற ஆண்டவருடைய சத்தம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய காதுகளில் கேட்பதற்கு இந்த ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவாராக. ஹல்லேலூயா. When we walk according to the word of God, hallelujah, I tell you, amen, that journey is so different. He takes care of us. He provides for us. He cares for us. Hallelujah. Amen. It's totally a different journey when we walk according to the word of God. வசனத்தின்படி, வார்த்தையின்படி, hallelujah, நாம் வாழ கற்றுக்கொண்டோம் என்றால், hallelujah, எல்லா விதத்திலையும் எல்லா நிலைமையிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வல்லவராய் இருக்கிறார். hallelujah. அந்த அனுபவம் வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம், hallelujah, எலியாவை கர்த்தர் காகத்தின் மூலமாக போஷித்த காரியத்தை. ஹல்லேலூயா. அதே அதிகாரத்திலே 1 Kings chapter 17, ஹல்லேலூயா, தொடர்ந்து பார்க்குறோம். ஹல்லேலூயா. எலியா சொல்லியிருந்தார் ஆகாப் ராஜாவை பார்த்து, தேசத்திலே நான் சொல்லாமல், ஹல்லேலூயா, ஆமென், in other words, கர்த்தர் கட்டளையிடாமல் மழை பெய்வது இல்லை, மழையாகலும் பனியாகலும் இந்த தேசத்தில் பெய்வது இல்லை. ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 15 வரைக்கும் நான் உங்களோடு கூட வாசிக்கட்டும். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின் அந்த ஆறு வற்றி போயிற்று, கேரித் ஆற்று நீர் வற்றி போயிற்று. அப்பொழுது மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கி இரு, உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்கே இருக்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து, ஆண்டவருடைய வார்த்தையின்படி இங்கே 2வது முறை, ஹல்லேலூயா, அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபொழுது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அந்த பெண், பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை அவனுக்கும் எனக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். அப்பொழுது எலியா அவனை பார்த்து, பயப்படாதே, 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 fear not. Fear not. It's a very powerful word when it comes from the word of God. Hallelujah. When God says fear not, hallelujah, we better fear not. Hallelujah. Amen. Amen. பயப்பட வேண்டிய நம் அவசியம் இல்லை. அவர் சொல்லும் பொழுது, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார் என்றால் பயப்படாதேன்னா நம்ம பயப்படாமல் இருக்க வேணும் கண்டிப்பாக. ஏன்னா, பிகாஸ் he takes care of everything. Hallelujah. He provides. Hallelujah. Amen. அவர் சொல்லிட்டார்னா ஆச்சரியமாக எல்லாத்தையும் நடத்திடுவாருங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாது, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கு முன் குமாரனுக்கு படலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளிடும் நாள் மட்டும் பானையின் மான் செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேகம் நாள் சாப்பிட்டார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். These things happens when we do according to the word of God. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும் பொழுது, வார்த்தையின்படி நாம் செயல்படும் பொழுது, வார்த்தையின்படி நம்முடைய குடும்பத்தை நடத்தும் பொழுது, வார்த்தையின்படி அவர் சொன்னபடி நம்ம ஊழியத்தை செய்யும் பொழுது, இன்றைக்கி நிறைய பேர் ஊழியத்தில் வந்துட்டு ஹல்லேலூயா ஆர்வ கோளாறுல எதையோ செஞ்சிட்ருக்கோம். ஹல்லேலூயா. அவர் சித்தோன்னு நினச்சிட்டு என்னென்னையோ செஞ்சிட்ருக்கோம். அவர் சொல்லாததை நிறைய பேர் செஞ்சிட்ருக்கோம். ஹல்லேலூயா. தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்னார், நான் விரும்புகிறது எல்லாம் இவன் செய்வான். ஆமென். அது ரொம்ப முக்கியங்க. ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ, என்னை கொண்டு செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வது தான் தேவ திட்டம். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம எதையோ செஞ்சு மாட்டிக்கிட்டு இது இல்லையே அது இல்லைன்னு முடிவில் கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சுட்டு சோர்ந்து போய் அவங்கக்கிட்ட இவங்க தருவாங்களா, இந்த தேசம் திறக்குமா அது திறக்குமான்ட்டு கையேந்தி ஹல்லேலூயா எனக்கு இதை கொடுங்க, இங்கே கொடுங்க, இங்கே கூப்பிடுங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கையேந்திர நிலைமையில் வந்துடுறோம். நான் சொல்கிறேங்க, என் வாழ்க்கையில் இன்றைக்கி வரைக்கும் கர்த்தர் கைவிடாமல் ஹல்லேலூயா அவர் முகத்தை பார்க்கறதுனால ஹல்லேலூயா அதுவுமே ஆண்டவருடைய கிருபை. ஏன் நான்
ஏதோ சாதிக்கிறேன்னு அல்ல. ஹல்லேலூயா. அவருடைய சுத்த கிருபை, அவருடைய சுத்த தயவு அவரை சார்ந்திருக்கிறதுனால, அவரை சார்ந்திருந்தால் போதும், அவரை நம்பி இருந்தால் போதும், வழிகள் திறக்கும். ஹல்லேலூயா. கதவுகள் நமக்காய் திறக்கப்படும். ஊழிய பாதையிலும் சரி. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆச்சரியமாய் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. We don't need to stretch our hands, hallelujah, in front of any man. என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். I've come across many wealthy people. hallelujah. ஆமென். அநேக வசதி படைத்தவர்கள். நம்ம நினச்சிக்குவோம் வசதி படைத்தவங்ககிட்ட நல்ல கான்டாக்டில் இருந்தோம்னா அவங்களுக்கு அவங்க நமக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க, ஆதரவாக இருப்பாங்க. அது தவறான கண்ணோர். hallelujah. என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். hallelujah. பணக்கார வசதியான ஆளு கஞ்சனாக இருப்பான், கொடுக்க மாட்டான். சாதாரண ஏழை. in my life this is what I have seen. hallelujah. பணக்காரன் வசதியானவன், ஹல்லேலூயா, அவன் கொடுக்க மாட்டான். ஆனால் ஏழை, சாதாரண ஏழை, ஆர்டினரி பர்சன், அவன் அளவுக்கு மிஞ்சி ஆண்டவருக்கு என்று கொடுப்பான். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இங்கேயும் ஹல்லேலூயா பெரிய பஞ்சம் வந்துருச்சு. ஆண்டவர் வசதியான ஒரு வீட்டுக்கு அனுப்பலைங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே தெரிஞ்சிருக்கு போல தெரியுது, பணக்காரன் எல்லாமே கஞ்சாமட்டியாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. என் லைஃப்பில் நான் அனுபவிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. வசதியான ஆள், பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓடிட்டுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் நிறைய பேர் இருக்குது. பெரிய பெரிய ஆட்களை கையில் போட்டு வச்சுட்டு அவங்க கூடயே சுற்றிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஐ நெவர் டூ தட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசதியான பணக்கார ஆட்கள் இவங்க தான் கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. சாதாரண ஆட்கள், ordinary people will always give out of their love that they have for God. hallelujah. amen. hallelujah. ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு போல. amen. அங்கே வசதியான ஆள்கிட்ட அனுப்பல ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு, ஏழை விதவை தாய்க்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இவங்க தான் அங்கே நல்லா பராமரிப்பாங்க. இவங்க தான் only these people will take care. hallelujah. கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். hallelujah. வசதி ஆட்களை தேடி போனீங்க அப்படின்னா அவன் ஒரு தடவை கொடுத்துட்டு அடுத்த தடவை கதை அடைச்சிடுவான். hallelujah. கொடுத்தாலும் ஒரு தடவை கொடுத்துட்டு ஆமென், ரெண்டாவது தடவை கேள்வி கேட்பான். hallelujah. சாதாரண மக்கள் அப்படி கிடையாது. கர்த்தரை நம்பி. hallelujah. ஆமென். என் வாழ்க்கையில் நான் அதை அனுபவிக்கிறேன். ஆமென். I experienced that in my life. amen. Never ever put your trust in wealthy people. They will fail you. Amen. Put your trust in that living God. ஆண்டவரை மாத்திரம் சார்ந்துருங்க. hallelujah. யார்கிட்டையும் கையேந்தி இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தாஜா பண்ணி அவங்கள ரொம்ப நம்ம ஊரில் சொல்லுவேன் மஸ்காலாம் போட்டு அவங்கக்கிட்ட பழகி அவங்க கூடயே வச்சுக்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் தேவையே கிடையாது. கர்த்தர் நம்ம கூட இருந்தால் போதும். hallelujah. We don't need to please any man. என் லைஃப்பில் நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், உண்மையாக இருந்தால் போதும். Be a big giver, be a good giver. hallelujah. உண்மையாக ஆண்டவருடைய வழியில் நடந்தால் போதும் சார். hallelujah. hallelujah. ஆமென். ஆண்டவர் நம்ம தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். hallelujah. பணக்காரன் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. வசதியான ஆட்கள் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கேன். வெளிநாடுகளில் போகும்போது, பிரயாணம் போகும்போது கொடுக்காத ஆட்கள் யாருன்னா வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர். hallelujah. எல்லாரையும் இல்லை, எல்லாரையும் நான் சொல்ல. hallelujah. நான் நிறைய பேர் கஞ்சாமட்டியாக தான் இருப்பாங்க. hallelujah. ஆனால் சாதாரண மக்கள், hallelujah, ஆர்டினரி பீப்புள் தாராளமாக கொடுப்பாங்க, அள்ளி கொடுப்பாங்க, தேவ ராஜ்யத்திற்கு கண்டு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நான் இதை திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிறேன். ஏன் தெரியுமா? Don't put your trust in wealthy people. Hallelujah. Amen. Put your trust in that living God. Hallelujah. ஆமென். வசதியை தேடி, பணக்கார ஆட்களை தேடி, வசதியான ஆட்களை தேடி ஒரு நாள் ஓடாதருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆமென் இதை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் உங்க பின்னாடி இந்த ஆட்கள், இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள், இவங்க பின்னாடி போகணும் அப்படின்னு ஒரு நாள் அந்த எண்ணத்தை ஆண்டவர் தரவே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது ஆண்டவரால் உண்டான காரியம் தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஏழை தாயை போ, நீ she will take care of you. ஆண்டவர் சொல்றாரு, she will take care of you. இந்த சாரிபாத் அந்த விதவை தாய் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அந்த ஊருக்கு போன உடனே ஒரு அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் தண்ணி கொடுக்குமா அப்படின்னு கேட்டப்போ அந்த அம்மா திரும்பி போகிறாங்க வீட்டுக்கு. அப்போ சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் பசிக்குதும்மா, ஒரு அடை சுட்டு கொண்டு வா அப்படின்னு. அந்த அம்மா சொல்கிறாங்க, நானும் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போகிறோம், கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு தான் ஐயா இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. திஸ் இஸ் our last meal. We are preparing for our last meal. After this there is nothing, there is no scope, there is no hope because there is a famine in this place, in this country. So we're going to die. நாங்கள் சாக போகிறோம், இதை விட்டால் எங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. எலியா, ஹல்லேலூயா, ஆமென், ஆண்டவருடைய மனுஷன்ல சொல்கிறாரு, நீ சாவது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. தேசத்தில்
வானம் திறக்கும் மட்டும் மாவும் எண்ணெயும் தீருவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஹல்லேலூயா நான் உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு அவன் பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் இல்லாமல் இடத்தில் ஓர் அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை அவனுக்கும் எனக்கும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதீங்க. வேலை இல்லை, நெருக்கடியான சூழ்நிலை, அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேலையில் பெரிய குழப்பம். Hallelujah. I've seen many people. Hallelujah. God will take care, my friends. Put your trust in the living God. Hallelujah. நான் சொன்னனே 2011 24 ஆயிடுச்சு. Hallelujah. ஆமென். எங்களுக்கு மாதம் இவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு நாள் சொல்லவே முடியாது. சில மாதங்களில் ஒன்றுமே வராது. Hallelujah. ஆனாலும் கர்த்தர் Hallelujah ஒவ்வொரு நாளும் அதிசயமாக எங்களை போஷிக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் 2011 என் ஒய்ஃப் வேலையை விட்டாங்க, முழு நேர ஊழியத்துக்கு வந்தாங்க. நாங்கள் 2 பேரும் we are in full time ministry till today. Hallelujah. இன்னைக்கு வரைக்கும் யார்கிட்டையும் கையேந்தி நிற்கிற நிலைமையை கர்த்தர் விடலை. கர்த்தருக்கு மகிமை. Hallelujah. ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை போய் சேரட்டும். Hallelujah. ஆண்டவர் அப்படி விட மாட்டாருங்க. அவரை சார்ந்திருந்தா, அவரை நம்பி இருந்தா, ஆணித்தரமாக நான் அடித்து சொல்லுவேன். Hallelujah. அவரை மாத்திரம் சார்ந்திருந்தா இந்த ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். Hallelujah. ஆமென். Hallelujah. அப்பொழுது அவளை பார்த்து, பயப்படாத, நீ உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அடையை எனக்கு கொண்டு வா. Hallelujah. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் செலவிழந்து போவதுமில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதிலும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். When God says, things will happen. Amen. ஆண்டவர் சொல்லும் பொழுது Hallelujah காரியம் நடைபெறும். Amen. Hallelujah. Amen. வேதம் சொல்லுகிறது, அநேக நாள் பஞ்சம் தீரும் அளவும் பாத்திரத்தில் எண்ணெயும் குறையில, மாவும் குறையில, கை வைத்து ஆமேன்னு சொல்லுவோம். அவருடைய வார்த்தையின்படி இந்த அம்மா போய் செஞ்சாங்க. எலியா தீர்க்கதரிசியும் சாப்பிட்டாங்க, பிள்ளையும் சாப்பிட்டான், அந்த அம்மாவும் சாப்பிட்டாங்க. மாவும் தீரலை, எண்ணெயும் தீரலை. அவருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது அதுதான் ரொம்ப முக்கியம். When we walk do according to His word, God will take care of everything. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் Hallelujah He will take care of everything. தகப்பனே, ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் கொடுக்குறோம். எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் உண்மை மாத்திரம் சார்ந்து இருப்பதற்கு எங்களுக்கு பலனையும் கிருபையும் தாங்க ஆண்டவரே. யாரையும் நம்பி நாங்கள் ஏமாந்து போகக்கூடாது. யாரையும் நம்பி மற்றவர்களை சார்ந்து நாங்கள் வாழக்கூடாது. கர்த்தரை மாத்திரம் நம்பி, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து வாழ்வதற்கு Lord help us, oh God. Our dependency will be upon you alone, oh God Jesus, because you are our provider. You are a God. You will take care of everything. Help us, oh God, that we will not put our trust in any man, oh God Jesus. We will always trust in you, oh God. உம்மை மாத்திரம் சார்ந்திருப்பதற்கு எங்களை ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்வதற்கு, அதனால் வரும் நன்மையை Hallelujah பலனை அனுபவிக்க உதவி செய்யும். பயப்படாதே என்று சொன்னவர் ஆண்டவரே. ஒரு தைரியம் ஒவ்வொருவருக்குள்ளே உண்டாகட்டும். நடத்துவீராக, ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். We thank you, Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே.